அம்மாவும் பிள்ளையும் ரகசியமா என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? யாரு யார கூட்டிட்டு பாட்டி கட்டல மண்ணை தூக்கிட்டு ஓட போறா? கரெக்டா சொல்லுங்க. அதுவா, உன் பெரிய அண்ணன் ஸ்வேதாவை கூட்டிட்டு எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். வாய்ப்பில்லையே. ஸ்வேதா நீ பக்கத்துல வந்து நின்னாலே அண்ணன் ஜம்கட்ல 10 கிலோமீட்டர் தள்ளில போய் நிப்பான். டேய், பாவம்டா அவன். ஏன்டா அவனை ஓட்டுற? ஆமா, நீங்க அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டீங்க. போங்க பிக் மம்மி. இன்னும் half an hourல வந்துருவேன். நீ ரெடியா இரு. நான் வந்த உடனே அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஏங்க என்னங்க சொல்றீங்க? உங்க Dress எதுவும் பேக் பண்ணலையே? அதுவும் பண்ணியாச்சு. எப்போ? இன்னைக்கு நீ பண்ண மாதிரி தான். வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமா இருந்துச்சு. Dress எல்லாம் பேக் பண்ணி இப்ப கார் டிக்கில இருக்கு. வர வர எனக்கே தெரியாம என்னென்னமோ பண்றீங்க. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைசஸ் கண்மணி. ஆமா, இப்ப நம்ம எந்த ஊருக்கு போறோம்? அதான் சொன்னனே சர்ப்ரைஸ்னு. ஆரம்பிச்சிட்டீங்களா? டக்குனு போய் உன் பேக்கிங்ல ஆரம்பிப்போ. நான் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேங்க. ஓகேங்களா? சரி. ஆ. ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பிங்க. வாய் தான் அப்படி சொல்லுது. ஃபேஸ பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஓ, நான் ரொம்ப செல்ஃபிஷா உன்னை கூட்டிட்டு வந்துட்டேனா? இந்த ட்ரிப் உனக்கு ஓகே தானே? ஷோ, ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்க கூட வர்றதுனா எனக்கு எப்பவுமே சந்தோஷம் தான். அப்புறம் எதுக்கு இந்த டல்லுக்கு? சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? மாட்டேன். சொல்லு. இல்ல, கொடைக்கானல்லையாவது நீங்க ஃபெஸ்டிவலுக்கு போனா வெண்ணிலாவோ கார்த்தியோ பவித்ராவோ என் கூட இருப்பாங்க. எப்படியும் ஜாலியா ஓடிடும். ஆனா இப்ப நீங்க கூட்டிட்டு போறது எங்கனே தெரியாது. அங்க நீங்க மீட்டிங் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியாது. தெரியாத இடத்துல நான் மட்டும் தனியா இருக்கணுமேனு தான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. அங்க நீ ஒண்ணும் தனியாலாம் இருக்க மாட்ட. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நீ நானும் மட்டும் தான் தனியா இருப்போம். என்னங்க சொல்றீங்க? புரியல. நீ நானும் போறது ஆளே இல்லாத ஒரு தீவுக்கு. அதுவும் அந்த அழகான தீவுக்கு நம்ம 2 பேர் மட்டும் படகுல போறோம்.